அப்பா சித்திஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் போடுற டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சித்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்பளம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பளம் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து ஒயிட்டாக வராது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராகவும் அப்புறம் ஒரு சைடு கலராகவும் வரும். இதை நம்ம வந்து ஒரே கலரில் நல்ல ஒயிட்டாக பொரிச்செடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலான்னு பாருங்கள். ஆயிலும் பார்த்தீங்கன்னா கலர் மாறாது, அப்பளத்தோடைய கலரும் சூப்பராக வரும். ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்கிற மாவெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம அப்பளம் சூப்பராக வரும். பாருங்கள், ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாவெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான அப்பளம் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரியுது, ஆயில் கலரும் மாறாது. இந்த மாதிரி நல்லா டபுள் சைடும் நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டு ஒரு அப்பளமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள், எந்த கலரும் சேஞ்ச் ஆகலை, அப்பளமும் ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம பர்ஸ் வாங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பு போட வராது, ஸ்ட்ரக் ஆகும். பாதிக்கப்புறம் நம்ம வந்து இதை போட வராது. பர்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் கூட வந்து நமக்கு ஸ்ட்ரக் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சின்ன துண்டு ஒரு பீஸ் வந்து சோப்பு எடுத்துக்கலாம். குளியல் சோப்பு தாங்க. எடுத்துகிட்டு இந்த ஜிப்போடைய ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஜிப்பு போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்மூத்தாக வரும். இதுக்கு டென்ஷன் ஆகவே வேண்டாம். நமக்கு தேவையில்லாமல் பர்ஸையும் தூக்கி போட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு 2-3 தடவை ஜிப்பை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து பர்ஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லாருமே நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஜிப்பை வந்து நமக்கு சரியாக போட வரல அப்படின்னாக்கா ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அத்தனைக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் போட வரும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலான வீடுகளில் இப்போ நம்ம கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை மூடுறதுக்கும் இதை வந்து திறக்கிறதுக்கும் நமக்கு நகமெல்லாம் ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், என்னென்னு பார்க்கலாம். சின்ன கிளாஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே போட்டு இது உள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து இது உள்ள பூச்சியோ எதுவுமே விழாது, டஸ்ட் எதுவும் விழாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். கிளாஸ் இல்லாட்டி இந்த மாதிரி கிண்ணம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ திருட்டு பயம் எல்லா இடங்களையுமே இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போகும்பொழுது ரொம்ப பாதுகாப்பாக போகிறது ரொம்பவே அவசியம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நகையெல்லாம் நீங்கள் போட்டுட்டு போகும்பொழுது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த செயினை பாருங்கள், நான் எப்படி இதை வந்து சேஃபாக போடுறேன் அப்படின்னு. நம்ம சாரியெல்லாம் போட்டுட்டு போகும்பொழுது இந்த மாதிரி செயினை உள்பக்கமாக ப்ளவுஸில் போட்டுட்டு செயினோடைய ஒரு பகுதியை அந்த மாதிரி உள்பக்கம் போட்டுட்டு செயினோட இன்னொரு சைடு வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஹூக்கை நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த செயின் வந்து லாக் ஆகிடும் இந்த ஹூக்குக்குள்ளே. இப்போ பாருங்கள், இந்த செயினை நம்மளாக கழட்டுற வரைக்கும் இது எப்படியும் நம்ம வெளியில் வராது. யார் எடுத்தாலும் கண்டிப்பாக இதை வெளியில் வரவே வராது. ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். கடாயில் காயறதுக்கு முன்னாடியே எண்ணெயை ஊற்றி ஏதாவது பொரிக்கும் பொழுது இல்லை நம்ம கையில் இருக்கிற தண்ணி ஏதாவது பட்டாலும் அந்த ஆயிலில் பட்டாசு மாதிரி பட்டார்னு வெடிக்கும். அப்போ நீங்கள் பயப்பட வேணாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். எண்ணெயில் இருக்கிற தண்ணியை இந்த கோதுமை மாவு உறிஞ்சிடும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா. நம்ம இட்லி பிளேட்டில் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆயில் தேய்ச்சிப்போம். ஒன்று ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா கையிலே எடுத்து விரல்களால் நம்ம தேய்ச்சிப்போம். தோசைக்கல்லில் வெங்காயம் இல்லைன்னா துணி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுவோம். உங்கள் கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்கா, இருந்துச்சுன்னா அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி ரொம்பவே சூப்பராக வரும். இட்லி மட்டும் இல்லைங்க, தோசை கல்லையும் இதே மாதிரி நம்ம எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் அப்படின்னாக்கா தோசையுமே ரொம்ப நல்லா வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சில நேரங்களில் குழம்புக்கு புளி ஊற வைக்க மறந்துடுவோம். அப்போது புளியை ஊற வச்சு கரைச்சோம்னா சீக்கிரத்துக்கு கரையாது. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. என்னென்னு தானே கேட்குறீங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு புளியை ஊற்றிக்கோங்க. புளியை அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கரைச்சோம்னா புளி சூப்பராக கரைக்க வரும். இது காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புகள்லாம் வைக்கிறப்போ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தண்ணியோ டீ காஃபியோ ஏதாவது ஒன்று நம்ம இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி கொடுப்போம். அவங்க கொஞ்ச நேரத்தில் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் சரின்னு வச்சுட்டு வந்துடுவோம். அப்போது அந்த பக்கத்தில் இருக்க பொருளை ஏதாவது எடுக்க போகிற டைமில் இந்த கிளாஸ் லைட்டாக கை பட்டுதுன்னா கூட தவறுதெல்லாம் கீழே ஊற்றிக்கும். நமக்கு அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே தலைவலியாக இருக்கும். நோ டென்ஷன் இனிமே. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லை டபரா மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் இந்த கிளாஸை வச்சோம் அப்படின்னாக்கா டீயோ காஃபியோ இல்லை தண்ணியோ எதுவுமே கீழே ஊற்றாது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? சொரக்காய் வாங்கிட்டு வந்து வச்சோம்னா 1-2 நாள்லேயே முத்தி போயிடும். அது சமைச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. சொரக்காய் முத்தி போகாமல் இருக்க என்ன செய்யறது தானே கேட்குறீங்க? இந்த சொரக்காவோட காம்பு பகுதியை வெட்டிடுங்க. இப்போது சொரக்காய் முத்தி போகாது. இந்த கட் பண்ண சொரக்காய் காம்பை தூக்கி போட்டுடாதீங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக தோசைக்கல்லில் இதை வச்சியும் தேய்ச்சிக்கலாம். இப்போது லாஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நாம் டப்பாக்குள்ளே ஃபுல்லாக சர்க்கரையோ இல்லை உப்போ இல்லை மிளகாத்தூளோ ஏதோ ஒன்று போட்டு நிரப்பிடுவோம். இப்போ இதுக்குள்ளே ஸ்பூனை எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதை விட கஷ்டம் ஸ்பூனை இதுக்குள்ளே நுழைக்கிறது. எப்படியோ ஒரு வழியாக உள்ள ஸ்பூனை நுழைச்சிட்டாலும் டப்பா மூடுறதுக்கு வராது. அப்போ ஸ்பூனை வெளியில் எடுத்து வச்சுடுவோம். அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். வேறு என்ன செய்யறதுன்னு கேட்குறீங்க? ரொம்ப சிம்பிள். ஸ்பூனை இந்த மாதிரி தலைகீழாக சொருகி வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ டப்பா நல்லா மூட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய மறந்துடாதீங்க. அப்புறம் சித்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் நம்ம போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.